மக்களே, வியானா வீட்டுக்குள்ள வந்து ஆல்ரெடி இந்த வாரம் கொஞ்சம் நிம்மதியா போவோம்னு நான் நினைச்சேங்க. ஆனா, அந்த வாரம் கூட நான் நிம்மதியா போக விட மாட்டேன்ற மாரி வியானா வந்து பண்ற அட்ராசிட்டிஸ்லாம் இருக்கே. அத பத்தி தான் இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும், ஹைப்பும் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிரலாம். ஆக்சுவலா வீட்டுக்குள்ள வியானா வந்தது ஒரு திட்டமே என்னன்னா, அவங்களுடைய நேமை இன்னும் கொஞ்சம் பெரும்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கிறாங்க. ஏன்னா அதில் கிளியரா தெரியுது அவங்க வந்து கானா வினோத் மேலேயும் கை வைக்கல, ஏன் திவ்யா மேலேயுமே கை வைக்கல. அவங்க மேல கை வச்சா என்ன நடக்கும் தெரியும். ஏன்னா மக்கள் சப்போர்ட் வந்து கானா வினோத்துக்கு அதிகமா இருக்கு. திவ்யாவுக்கும் போன வாரம் எபிசோட்ல இருந்து ஒரு பயங்கர மவுஸ் ஏறிடுச்சு. ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு சம்பவம் இருக்குன்றதால அவங்க பக்கமே போய் இது பண்ணல. சரி, நீங்க அவங்க பக்கம் போய் அடிச்சிருந்தா இவங்களுக்கு என்ன ஆகும்ன்றது தெரியும். ஏன்னா வெளியே 200% பேசிட்டு வீட்டுக்குள்ள வந்து போய் அதை பத்தி எடுக்கல, பேசக்கூடாதுன்னு பிக் பாஸ் டீம் சொல்லிட்டாங்கன்றாங்க. ஸோ அதை பேச முடியாம போயிருச்சு. அப்போ அதை இந்த அளவுக்கு பேசிட்டு தான் வெளியே சமத்தியா டேமேஜ் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ரூட் எடுத்த பக்கம் யாரு? ஏன்னா அவங்களுக்கு மாற்று கருத்து வினோத் கூடயும் இருக்கு, திவ்யா கூடயும் இருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா கூடயும் இருக்கு, விக்ரம் கூடயும் இருக்கு. அவங்களுக்கு மாற்று கருத்து இல்லாத ஏன் ஆனியன் ஸ்டார் வெங்காயம் அப்படின்னு பேசுனது சபரிய, அரோரா கூடயும் இருக்கு. எல்லாரு கூடயும் அவங்க மாற்று கருத்து இருக்கு. மாற்று கருத்து இருக்கு. அதுல இவங்க பாத்தீங்கன்னா மெயினா பிக் பண்ணது விக்ரம் மற்றும் சாண்ட்ராவை. ஏன்னா இதுல யோசிச்சு பாருங்க, விக்ரமுக்கு ஒரு ரீசெண்ட் டேஸா கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் நெகட்டிவா போயிட்டு இருந்தது. அந்த ஆதிரியோட இன்சிடென்ட்ல இருந்து நெகட்டிவா போகுது. ஸோ அவரை போட்டு அங்காடி அடின்னு அடிச்சு விட்டு கொஞ்சம் மவுஸ் ஏத்திக்கலாம், நமக்கான பாப்புலாரிட்டியை ஏத்திக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சி பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ நமக்கான வெல்த்தை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் பண்ண மாதிரி தோணுது. நம்பர் 1 விக்ரம் சைட்ல. இப்போ சாண்ட்ரா சைட்லயுமே இந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த நடிக்கிறாங்க இதெல்லாம் அது மெஜாரிட்டி ஆஃப் த மக்களுமே அப்படி திங்க் பண்ணியிருக்கோம். நம்ம போன வாரம் இன்சிடென்ட்டை பேசல, அதுக்கு முந்தின வாரம் சட்டையை வச்சுட்டு உட்கார்ந்தாங்க இல்லையா, அந்த இன்சிடென்ட் அதை எடுத்துட்டு வந்து இங்க ஒரு ஐப்பு வாங்கலாம், மாஸ் வாங்கலாம், நமக்கான கூட்டத்தை சேர்க்கலாம் அப்படின்றத ட்ரை பண்றாங்க. ஓகே, ட்ரை பண்ணுங்க, ஓகே. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, நீங்க வந்து இந்த ஃபினாலே வீக்ல வந்து ஒரு விஷயம் பண்றீங்கல்ல, இது பண்றது வந்து உங்களுக்கு பாசிட்டிவா போகாது, மேலும் மேல அது நெகட்டிவா தான் போகும். ஒரு சிலருக்கு என்ட்ரி நல்லா பாசிட்டிவா, ஒரு பாயிண்ட்ல வியானாவோட என்ட்ரி பயங்கர பாசிட்டிவாவும் நல்ல, ஐ மீன் கடைசியில் ஒரு 2 வாரம் நெகட்டிவா இருந்தது. பட் முடியும் போது ஒரு நல்ல பாசிட்டிவான வெல்கம் தான் வெளியே கிடைச்சிருந்தது அவங்களுக்கு. ஓகே, ஆனா இப்போ அவங்க ஒன்று பண்றாங்க இல்லையா, இப்போ பண்ணிட்டு போகும்போது எனக்கு அந்த இமேஜ் வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவா ஆகிறத விட நெகட்டிவா ஆகுமோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு அதிகமா இருக்கு. குறிப்பா அவங்க விக்ரமை போட்டு அடிச்ச விதம்லாம் இருக்கும்போது கண்டிப்பா அது விக்ரம் சைடுக்கு கொஞ்சம் மெஜாரிட்டி ஃபேவரா போயிட்டு வியானாக்கு ஒரு ஆப்பா தான் போகும். ஏன்னா வியானா நீங்க என்னமா பண்ணீங்க வீட்டுக்குள்ள, நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்கன்ற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா இதே வியானா தான் இவ்வளோ இதுக்கெல்லாம் இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கல்ல, இதே வியானா வந்து கேமரா முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்னு மக்கள் எல்லாரும் பார்த்துருக்காங்கல்ல. ஸோ அப்படியே டப்புன்னு சுவிட்ச் பண்ணி இவங்களும் ஒரு தப்பான கம்ப்ளைண்ட்டை தூக்கி பிராண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க இல்லையா, அதையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பக்கெட் மேட்டர்ல. ஸோ அப்போ இப்படி பார்க்கும்போது நீ மட்டும் யோகியமா, நீ மட்டும் கரெக்டாக இருந்தியா அப்படின்ற கேள்வி வந்துடும் இந்த ஒரு பாயிண்ட்ல யோசிக்கும் போது. அப்போ வியானாக்கு பேக் ஃபேர் ஆகும். என்னதான் இருந்தாலும் நீ எலிமினேட் ஆகிட்டு போயிட்டு வந்து நீ ஏன் உங்களை இப்படி போட்டு இப்படி பண்ற, இதெல்லாம் எதுக்கு இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ற அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல திங்க் பண்ண வைக்கும். ஏன்னா அது வந்து ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட்டை கிராஸ் ஆனா அது ஓவர் த ரோடு போகும்போது இது வந்து கொஞ்சம் சரியில்லையே அப்படின்ற ஃபீல் இருக்கும். அந்த லிமிட்டை விக்ரம் கிட்ட நேற்று ஆல்ரெடி கிராஸ் பண்ணிட்டாங்க இல்லையா. விக்ரம் ஓவர் ஆல்ரெடி உங்களுடைய விமர்சனம் வைக்கிறன்ற பேர்ல கமெண்ட்ஸை பாஸ் பண்ணி நீங்க அவரை ஹர்ட் பண்ணி அவர் இது பண்ணி அதை கேபிட்டலைஸ் பண்ணிட்டார் விக்ரம் அவரு. இன்னொரு பக்கம் இப்ப சாண்ட்ரா பக்கம் அந்த வேவ் திரும்பிட்டு இருக்கு. சாண்ட்ராவை கிளின்னு கிழிக்கிறாங்க. என்ன அது பின்னாடி உட்காந்து கிழிக்கிறாங்க. சாண்ட்ராக்கு எதிராக போய் இன்னும் செய்ய மாட்டேங்கிறாங்க. சாண்ட்ராக்கு எதிராக போய் இன்னும் செஞ்சீங்கன்னா அங்க ஒரு பயங்கரமான கிளாஸஸ் நடக்கும். அது வந்து இட் வில் பி மோர் குவைட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உட்காந்து சாண்ட்ரா வந்து ஆஸ்கர் நாயகி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எவில் டு த பாடி ஃபுல்லா எவில் தான் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன இதுன்ற மாதிரி இதெல்லாம் ஒரு பக்கம் அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா என்ன எனக்கு என்னன்னா, ஒரு பக்கம் சந்தோஷமா போயிட்டு இருந்ததுங்க நேற்று லைவ்லாம் சூப்பரா இருந்துச்சு வியானா என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி. ஆனா வியானா என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் இப்படி பார்க்கும்போது கொஞ்சம் காண்டா இருக்குது. ஏன்னா திரும்ப பேசுற நீன்ற மாதிரி திவ்யா கூட உட்காந்துக்கிட்டு திரும்ப இந்த டைலாகே ரிப்பீட்ல சொல்லும் போது நமக்கு இரிட்டேட் ஆகுது. ஏன் இந்த கடைசி 2 வாரம் இதுலயும் ஏன் டாக்ஸிசிட்டி எடுத்துட்டு வரீங்கன்ற ஒரு ஃபீல் தான். இப்போ இவங்களே இப்படி இருக்காங்களே, இன்னும் நிறைய பேர் வர வேண்டியது இருக்கு. அப்ப அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சு பார்க்கும்போது சபா முடியலை அப்படின்ற ஒரு ஃபீலுக்கு வந்துருவோம் போல இருக்கு.
இன்னைக்கு பார்ப்போம். இல்ல ஒரு பக்கம் இன்னைக்கு வாட்டர்மெலன் வராரு, பிரவீன் காந்தி வராரு, அதுக்கப்புறம் பிரவீன் ராஜா இன்னொருத்தர். இது யாருன்னு பார்ப்போம். அந்த 3 பேரு இன்னும் என்னென்னலாம் பண்ண காத்திருக்காங்களோ அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கே அப்படின்ற ஒரு வருத்தம் தான். அடுத்து லைவ் அப்டேட் என்னன்னா, உட்காந்து அரோரா அந்த டிக்கெட் ஃபினாலே ஒரு பக்கம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்ரூம்லாம் ஒரு பக்கம் போயிட்டு அந்த பாத்ரூம் ஏரியாலாம் கிளீன் பண்றத நம்மளால பார்க்க முடியுது. சில பேர் கமெண்ட்ல அரோரா கிளீன் பண்றாங்க, நீங்க ஏன் அப்படி? நான் பார்க்கும்போது வரைக்கும் கிளீன் பண்ணல, நான் நாளைக்கு தான் பண்ண போறேன், நீ பண்ண மாட்டேன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தா கிளீன் பண்ணிருக்காங்க. அவங்களே தான் கிளீன் பண்ண மாட்டேன்னாங்க. பண்ண மாட்டேன்றதை சொன்னதை தானே இங்க வச்சு சொல்ல முடியும். பண்றேன் அப்படின்னும் போது அது பண்ணாங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். அது கொஞ்ச நேரம் கிளீன் பண்ணாங்க. இப்பயும் வந்து பாத்ரூம்ல நான் கிளீன் பண்றேன், இன்னைக்கு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தட் வாஸ் குட். பண்ணலன்றதை நம்ம அட்ரஸ் பண்ணணும். பண்ணா ஓகே தான் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறோம். பாய் கைஸ்.